Hello friends, welcome to another interesting episode of Kalapai Garden with myself Ramnathan. ஸோ ரொம்பவே கேப் ஆகிடுச்சு, நிறைய வேலை இருந்துச்சுங்க. இந்த வீடியோ கூட லேட் வீடியோ தான். இது லிட்டர் எக்ஸ்பெக்டட் இல்லை, லிட்டர் ஆன் கிரவுண்ட் ஆகி போயிடுச்சு, 2 லிட்டரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ கைஸ். ஸோ நம்ம போன தடவையே சொல்லியிருந்தா ரவுடியை நம்ம ரிட்டையர் பண்ணுறோம், ப்ரீடிங்லாம் பண்ண வேணாம்னு நினைக்கிறோன்னு சொல்லி. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகி போச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லியா இல்லை ஃபார்ச்சுனேட்லியாங்கிறது வேறு, பட்டு ரவுடி வந்து எங்களுடைய கண்ட்ரோலை மீறி அவள் ஹீட்டில் இருக்கும்போது நெறியினோட போய் லாக் ஆகிட்டா. ஸோ அது நாங்கள் வேறு ஒன்றும் பண்ண முடியல. அவளுக்கு ஏஜும் ஆனதுனால அவளை வந்து நம்ம இந்த அபார்ட் பண்ணுறதோ இல்லை குட்டிகள் கரு கலைக்கிறதோ அந்த மாதிரி அட்டம்ப்டும் பண்ண முடியாது. ஸோ அவளை அப்சர்வ் பண்ணி பார்த்தா கடைசியில் 2 குட்டி போட்டிருக்கிறாவ, ஒரு மேல் ஒரு ஃபீமேல். அதுக்கப்புறம் வந்து அடுத்த லிட்டர் வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணது தான் குறும்பி அண்ட் சண்டி. ஸோ இப்போ இந்த 2 லிட்டரையுமே ஒரே வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுடி நெரியனுக்கு வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இதில் நான் திரும்ப சொல்கிறேன். ரவுடி வந்து நம்ம சண்டியுடைய அம்மா. ரவுடி வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய ரோஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவள் வந்து நல்ல ஹெல்த் இருக்கிற ஒரு டாகு. இப்போ 10 வயசு ஆச்சு, எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் வரல, நல்ல ஆக்டிவாக இருக்கா. ஹை எனர்ஜி டாகு, அனிமல் அக்ரேஷன் இருக்குது, ஹியூமன் அக்ரேஷனும் லிமிட்டடாக இருக்குது. பட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாகு. அவள் வந்து எதையுமே டக்குன்னு போய் அட்டாக் பண்ணுறது கிடையாது, தேவைன்னா மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா. நான் அவளை அடாப்ட் பண்ணும்போது, அவளை வந்து ஒரு 8 வயசில் அடாப்ட் பண்ணும்போது மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா. அப்போ பார்த்தீங்கன்னா சண்டி எடுக்க போகும்போது தான் அவளை அப்சர்வ் பண்ணோம், பிடிச்சிருந்தது. அப்போ அதுக்கு அடுத்து ஒரு 6 மாதத்தில் என் கைக்கு அவள் வந்துட்டா. இதெல்லாம் போக லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரத்த செவளவை, குத்துக்காது, இதெல்லாம் வந்து அட்வான்டேஜாக சொல்லலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்பியரன்ஸ் வைஸ் வந்து அவள் ஹைட்டு கொஞ்சம் கம்மி, 18லேருந்து 19 இன்ச்சுக்குள்ளே இருப்பாள் உயரம். அதுக்கப்புறம் வந்து குத்துக்காது வந்து நெகட்டிவாக, சில பேர் குத்துக்காது பிடிக்காது, அவங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ குத்துக்காது இந்த இவ ரவுடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறதுக்கு அவகிட்ட எதுவும் இல்லை. சரி, இவ சேர்ந்த நெரியன் எப்படி, அவனோட அட்வான்டேஜஸ் வந்து அவன் ஹை எனர்ஜி, ஹை ஸ்டாமினா, அவனும் ரொம்ப ஹெல்த்தியான டாகு, பெரிய ஹெல்த் எலிமெண்ட்ஸே வந்தது கிடையாது. அதுக்கப்புறம் நெறிக்காது, பர்ஃபெக்டான அந்த கோம்பை அனாட்டமி அவனுக்கு இருக்குது. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா அவனும் அளவான உயரம், ஒரு 21.5 இன்ச்சு உயரம். அது ஆவரேஜ் ஹைட் ஆஃப் கோம்பை டாக் தான், ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு லீன் அண்ட் மஸ்குலராக தான் இருப்பான் அவன். நம்ம எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் அவன் லீன் அண்ட் மஸ்குலராக இருப்பான். ஸோ இதெல்லாம் தான் அவனோட இது. அவன் வந்து ஹை எனர்ஜி, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாகு, ஒரு டாமினேட்டிங் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய டாகு. அவனோட பெரிய சைஸ் டாகு பார்த்து பயந்தது கிடையாது. ஃபிசிக்கலி அந்த டாக் அவுட் பவர் பண்ணால் கூட அவன் சரண்டர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், சரண்டரே ஆக மாட்டான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பேலன்ஸ் ஆஃப் டெம்பரமெண்ட், ஹியூமன் அக்ரேஷனும் இருக்குது, அனிமல் அக்ரேஷனும் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஸோ இவங்களுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி விளக்கமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் செக் பண்ணிக்கோங்க, இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். இவங்களோட பப்பீஸில் நம்ம கையில் சுக்கி வந்திருக்கா. அவகிட்ட நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, அவளும் ஹை எனர்ஜி டாக இருக்கா. அவள் ரத்த சவலை, நெறிக்காது. அவள் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறா, நிறைய விஷயத்த சீக்கிரம் கற்றுக்கிறா. அதே மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அவளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சா அதை நோக்கி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவளுக்கு. அதுக்கப்புறம் ஹெல்த் நல்லா இருக்குது, ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு டிப்பிக்கல் கோம்பை ஸ்ட்ரக்சரு. பட்டு அவங்க அப்பா மாதிரியே அவளும் வந்து லீனாக மஸ்குலராக இருக்கா, நல்ல ஸ்பீடாக ஓடுறா, ஹை எனர்ஜி டாகு. அவள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறனால நம்ம அவளை டீட்டெயிலாக நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். மிச்சம் கொடுத்த இடத்துல ரவுடி பப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து சென்னைக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். அவன் நல்ல ஸ்ட்ரக்சரு, சைஸு கூட லீனாக இல்லை, நல்லாவே வந்திருக்கிறான். இது போக சேலத்தில் ஒன்று கொடுத்துருக்குறோம், அது வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. அவங்க தோட்டத்து காவலுக்கும் அவங்க டாக் ட்ரெயின் பண்ணுறதுக்கும்
அது பழகுறக்கும் தான் அவளை எடுத்துகிட்டு போனாங்க. அது நல்லா வந்திருக்குது. இன்னும் மிச்சம் 2 பப்பீஸ் வந்து அதுவும் ஃபார்ம் கார்டிங் தான் கொடுத்துருக்கு. அவங்கக்கிட்ட பெருசாக ஃபீட்பேக் வரல. வந்துச்சுன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இதுதான் அவங்கள பற்றின அவுட்லைனு. இதில் வந்து இப்போ 2 பப்பி தான் போட்டிருக்காங்கனால நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும் இந்த 2 பப்பீஸுக்கு. இதுதான் இவங்கள பற்றி சொல்ல வேண்டியது. அடுத்து குறும்பிக்கும் சண்டிக்கும் வருவோம். குறும்பி வந்து நம்ம பேக்லே மோஸ்ட் இன்டெலிஜென்ட்னா குறும்பி, ரவுடி, இவங்க 2 பேரை தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்டான டாகு. அவள் பற்றி நிறைய ஷார்ட்ஸ்லேயே அவள் வந்திருப்பா. பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்சு ஃபேமிலி கூட, நல்லா புரிஞ்சுப்பா. எந்த விஷயம்னாலும் ஒரு 2-3 தடவை சொல்லி கொடுத்தா டப்புன்னு கேப்சர் பண்ணிப்பா. நல்ல பேலன்ஸான டெம்பரமெண்ட். ஹியூமன் அக்ரெஷன் டீசெண்டாக இருக்குது, அனிமல் அக்ரெஷன் கொஞ்சம் கம்மி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய ஹைட்டு வந்து ஒரு 19.5 இன்ச் இருக்கா. கொஞ்சம் அவளும் வந்து அந்த 20 இன்ச்சு கீழே தான் உயரம். காது வந்து நெறிக்காது. சண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சண்டி கண்மணி, சண்டி அருத்ரா வீடியோஸ்லாம் அவனை பற்றி நிறைய பேசிட்டோம். அவன் பக்காவான ஆல்ஃபா டாகு, நல்ல ஹை அனிமல் அக்ரெஷனு, டீசெண்டான ஹியூமன் அக்ரெஷனு, ஹை எனர்ஜி டாகு, ஹெல்த் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டாகு, ரத்த செவலை, நெறிக்காது. அவனுடைய நெகட்டிவ்னு சொன்னால் சுருள்வாள். உயரம் வந்து அந்த 21.5, 22, 21க்கு நடுவில் ஆவரேஜ் ஹைட்டில் தான் இருக்கான். மிச்சப்படி அவனுக்கு நெகட்டிவ் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இந்த 2 ஜோடியிலேருந்து வர்ற நாய்க்குட்டிகள் என்ன மாதிரி பயன்பாட்டுக்கு நல்லாயிருக்கும்? தோட்டக்காவலுக்கு அப்சல்யூட்லி சூப்பராக இருக்கும். தோட்டக்காவலுக்கு அருமையாக வச்சுக்கலாம். அதுவும் குறிப்பாக கோழி வளர்த்துறவங்க, வேறு நாய் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறவங்கெல்லாம், கோழியை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இதுலேருந்து எடுத்துகிட்டு போனால் பக்கா கார்டிங்க்கு இருக்கும். வீட்டு காவலுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டு காவலில் வச்சுருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஏன்னா ஹை எனர்ஜி பப்பீஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுதான் வந்து இந்த லிட்டர் பற்றின ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ ப்ரைஸ் வந்து நான் ஓப்பனாக ஒவ்வொரு வீடியோலையும் லிட்டர் எக்ஸ்பெக்டடில் சொல்லிட்டு வரேன். சில பேர் வந்து நமக்கு 65 நாள் வச்சு கொடுக்குற ப்ரைஸ் அதிகம்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த 2 லிட்டர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபார்ம் ஒர்க்கும் இருக்கனால கொஞ்சம் சீக்கிரம் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ப்ரைஸ் இருக்குது. அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பப்பீஸ் வந்து இப்போ 3 ஏஜ் வைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். அதாவது வந்து 40 நாளில் கொடுக்கறது, 50 நாளில் கொடுக்கறது, 60 நாளில் கொடுக்கறதுன்னு 3 கேட்டகரியில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் 40 நாளில் கொடுக்குறதா இருந்தால் இந்த லிட்டர்ஸுடைய ப்ரைஸ் வந்து அதே மாதிரி இந்த தடவை வந்து ஃபீமேல் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி எடுக்கணுங்கிறக்காக இந்த ஒரு தடவை மட்டும் ஃபீமேல் பப்பி கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக டிட்டர்மைன் பண்ணியிருக்கேன். அதை நான் சொல்கிறேன். 40 நாளில் நீங்கள் பப்பீஸ் எடுக்கிறீங்கன்னா பப்பீஸ் உடைய ப்ரைஸ் வந்து மேல் ஆர் மேல் வந்து 40 நாளில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 10,000 ருபீஸ், ஃபீமேல் வந்து 8,000 ருபீஸுங்க. இதே வந்து 50 நாளில் எடுத்தீங்கன்னா மேலுடைய ப்ரைஸ் வந்து 12, ஃபீமேலுடைய ப்ரைஸ் 10. 60 நாளில் எடுத்தீங்கன்னா மேலுடைய ப்ரைஸ் 14, ஃபீமேலுடைய ப்ரைஸ் வந்து 12. இதுக்கு இடைப்பட்ட நாட்களில் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ 40லேருந்து 50 நாளுக்குள்ளே எடுத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா தான் 40 நாள் ப்ரைஸ்லேருந்து அதிகமாகும். அதாவது மேல் பப்பியினுடைய ப்ரைஸ் 11,000, ஃபீமேல் பப்பியினுடைய ப்ரைஸ் 9,000. இது வந்து அந்த 45 நாள் தாண்டோன்னு இருந்து அந்த ப்ரைஸ் அப்ளை ஆகும். 40 நாளில் வந்து நான் சொன்ன மாதிரி 10,000, 8,000. 45 நாள் தாண்டிடுச்சுன்னா 11,000, 9,000. 50 நாள் ஆயிடுச்சுன்னா 12,000, 10,000 ப்ரைஸ் இது மேல் ஃபீமேலுக்கு. இதே 55 டேஸில் வந்து 13,000, 11,000. 60 டேஸில் வந்து 14,000, 12,000. ஸோ உங்கள் விருப்பத்துக்கு விட்டுறேன். நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பப்பி எடுத்துட்டீங்கன்னா தாராளமாக அந்த ப்ரைஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பப்பி எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் அனுப்புங்க. ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்புனா ஒரு 10 பேர் வரைக்கும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பப்பி கொடுத்துர்லான் இருக்கிறேன். மொத்தம் எத்தனை பப்பி அப்படின்னு பார்த்தா குறும்பி லிட்டரில் ஆக்சுவலாக 5 பப்பி பிறந்து ஒரு குட்டி இறந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பப்பி இருக்குது, 2 மேல் 2 ஃபீமேல் இருக்குது. ரவுடி லிட்டரில் வந்து 2 பப்பி தான், 1 மேலு இன்னொன்று ஃபீமேலு. ஸோ இந்த லிட்டரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு மெசேஜ் அனுப்புங்க. இந்த பப்பீஸ் வந்து உங்களுக்கு உயரம் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லிட்டர்லேயுமே வந்து உயரம் வந்து ஒரு 21 இன்ச் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் கேரண்டீடாக ஒரு 21 இன்ச் வந்துடும் டாக்ஸு உயரம். அதே சமயம் வந்து கலர் ரவுடி லிட்டர்லேயும் சண்டி லிட்டர்லேயும் ரத்த சவலை 1-2 எதிர்பார்க்கலாம். இப்போ குறும்பி லிட்டரில் பார்க்கும்போது ஒரு 2 பப்பியோ 3 பப்பியோ ரத்த சவலை வர்ற மாதிரி தெரியுது, நாட் ஷுர்.
ரவுடி லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்பி நல்ல கருகருன்னு இருக்கிறான், அவன் வந்து ரத்த சவலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி எல்லாம் ரெகுலர் சவலை தான். அதுக்கப்புறம் வந்து காது அமைப்பை பொறுத்த வரையில் ரவுடி லிட்டரில் குத்துக்காது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறும்பி லிட்டரில் குத்துக்காது வரும்னு வர்றதுக்கான வாய்ப்பு பெருசாக கிடையாது. நெறிக்காது தான் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1-2 மடிக்காது வரலாம். அதுக்கப்புறம் இந்த பப்பீஸ்னுடைய ஹெல்த் வந்து ஜென்ரலி ஸ்ட்ராங்காக இருக்கும். காரணம் வந்து சண்டியும் சரி, ரவுடியும் சரி, நெறியும் சரி பெரிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸே வந்ததில் குறும்பிக்கு காதில் மட்டும்தான் ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கே தவிர உடம்புல ஹெல்த் ப்ராப்ளம் பெருசாக வந்தது கிடையாது. ஸோ இந்த பப்பீஸ்க்கு நீங்கள் எடுக்கிற டேஸ் வரைக்கும் கண்டிப்பாக மதர்ஸ் ஃபீடு இருக்கும், மதர் மில்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 40 நாள் எடுத்தீங்கன்னா ஒரு தடுப்பூசி போட்டு தருவேன். 60 நாளில் எடுக்கிறீங்கன்னா 2 தடுப்பூசி போட்டு தருவேன். 50 நாளில் எடுத்தீங்கன்னாலும் ஒரு தடுப்பூசி தான் போட்டு தர முடியும். ஏன்னா வந்து அந்த 2வது தடுப்பூசி 58 நாளுக்கு மேலே தான் நம்ம போடுவோம். அதனால வந்து 2வது தடுப்பூசி போட்ட உடனே அந்த ப்ரைஸ் வந்து 14 தான். ஏன்னா வந்து ஊசி போடுறதுக்கு ஆகிற செலவு வந்து எனக்கு 1000 ரூபாய் ஆயிடுதுங்க. இந்த தடுப்பூசியினுடைய விலை வந்து 600 700 வரைக்கும் வந்துடுது. அப்புறம் டாக்டர் சார்ஜ் ஒரு 200 வந்துடுது. நம்ம எடுத்துகிட்டு போய் போட்டு வர்றதுக்கு நம்ம பெத்தம்பட்டி வரைக்கும் போயிட்டு வர்றோம், அந்த மாதிரி ஊர் தள்ளி போயிட்டு வரோம், ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வரணும், இல்லை பொள்ளாச்சியே கொண்டு வரணுன்னாலும் எனக்கு 100 ரூபாய் அளவுக்கு செலவாயிரும். ஸோ அதனால் 1000 ரூபா வந்து எனக்கு ஒரு ஊசிக்கு செலவு தடுப்பூசியில். ஸோ 40 நாள் எடுத்திங்கன்னா ஒரு தடுப்பூசி, 50 நாள் எடுத்தாலும் ஒரு தடுப்பூசி தான். 60 நாள் எடுக்கிறவங்களுக்கு 2 தடுப்பூசி போட்டு தருவேன். பப்பீஸ்க்கு கரெக்டாக டிவார்மிங்லாம் பண்ணிடுவோம். 40 நாளில் எடுக்கிறவங்களுக்கு பெருசாக டயட் கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. 60 நாளில் எடுக்கிறவங்களுக்கு அவங்க டயட் என்னன்னு விசாரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி பப்பீஸ்க்கு அந்த கடைசி 5 நாளோ இல்லை ஒரு வாரமோ அந்த டயட்டுக்கு மாற்றி கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளால் பண்ணித்தர முடியும். பப்பி ப்ரைஸில் நெகோசியேஷன் எதுவும் கிடையாது. திருப்பியும் பப்பி ப்ரைஸ் ஒர்க்கு அவங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். பப்பீஸுடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் 40 நாளில் எடுத்தீங்கன்னா மேல் பப்பியினுடைய ப்ரைஸ் 10, ஃபீமேலுடைய ப்ரைஸ் 8. இதே வந்து 40 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே 45 நாள் தாண்டி எடுத்தீங்கன்னா மேல் பப்பியினுடைய ப்ரைஸ் 11, ஃபீமேலுடைய ப்ரைஸ் 9. இதே வந்து 50 நாளில் எடுத்தீங்கன்னா மேல் பப்பியினுடைய ப்ரைஸ் வந்து 12, ஃபீமேல் பப்பியினுடைய ப்ரைஸ் வந்து 10. இதே வந்து 55 நாள் தாண்டி எடுத்தீங்கன்னா மேல் பப்பியினுடைய ப்ரைஸ் 13, ஃபீமேல் பப்பியினுடைய ப்ரைஸ் 11. இதே 60 நாளில் எடுத்தீங்கன்னா மேல் பப்பியினுடைய ப்ரைஸ் 14, ஃபீமேல் பப்பியினுடைய ப்ரைஸ் 12. இதுதான் வந்து ப்ரைஸுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏன் கடன் டைரெக்டாக லிட்டர் பற்றி போயிட்டேன்னா அதுக்கு மட்டுமே பார்க்கணுன்னு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. இப்போ நம்ம சேனல்லையும் வீடியோ வர்றது டிலே ஆகிடுச்சு. நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து நான் யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எல்லா ஜாபும் விட்டு இப்போ ஃபார்மிங்கில் இருக்கேன். ஸோ அந்த ஃபார்மில் வந்து நான் இன்கம் வந்து ரியலைஸ் பண்ணலின்னா அடுத்து ஃபினான்ஷியலாக எனக்கு ட்ரபுள் ஆயிரும். ஸோ அதுக்காக நிறைய வேலை பார்க்க வேண்டி இருந்துச்சு. அது போக வந்து நம்ம டாக்ஸ் ஷோக்கு ரெடி பண்ணுற வேலை இருந்துச்சு. கனலி வந்து நம்ம லைட்டாக ட்ரெயின் பண்ணி பாலக்காடு ஷோவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். இனி அடுத்த ஷோலாம் கூட்டிகிட்டு போகணும், அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த லிட்டர்ஸ் வந்துச்சு, லிட்டர்ஸ் கவனிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இந்த லிட்டரில் வந்து கண்மணி பப்பீஸ் விடுது அளவாக நான் ஷூட் பண்ணியிருக்கேன், அதை பற்றின வீடியோ வரும். அதே மாதிரி ஏற்கனவே 2 பார்ட் எடுத்திருக்கிறேன். இப்போ 3வது பார்ட் வீடியோ வந்து இது சம்மந்தமாக, அதாவது இந்த ஸ்ட்ரே டாக் சம்மந்தமானது வரும். இது போக வந்து நம்ம சண்டி கண்மணியில் ஒரு பப்பி எடுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் எடுக்காமலே விட்டு ஒரு 20 நாள் கழிச்சு 90 நாளில் வந்து நான் சொன்ன விலைக்கு எடுக்கிறேன்னாரு. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுங்கன்னு சொன்னேன், அவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால அவருக்கு பப்பி நம்ம கொடுக்கல. அந்த பப்பி நம்மளே நிறுத்தி நம்ம ஷோக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். பப்பிலேருந்து அது ஷோ ட்ரெயின் பண்ணுறது வீடியோஸும் வரும். இனிமேல் ஷார்ட்ஸும் கொஞ்சம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். எனக்கு பர்சனலாக இந்த என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் வழி பண்ணணுங்கிறதுக்காக ஃபார்மிங் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்ததுனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் ஒரு பிரேக் வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூஸாக வீடியோ போட தான் முயற்சி பண்ணுறேன். பட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு அது ப்ராப்பராக நம்ம பேச முடிஞ்சு வீடியோ எடுக்க முடிஞ்சால் மட்டுமே வீடியோ போடணுங்கிறதுல தெளிவாக இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த டிலே. அதுக்கு எல்லாருமே என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த லிட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தவறாமல் என்னை வந்து நம்ம சேனலுக்கான ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும், அதில் போனீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் பட்டன் இருக்கும். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். இந்த வீடியோவோட கமெண்ட்டில் பப்பி வேணும்னு சொல்கிறது வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இதே யூடியூப் சேனலுக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதில் போய் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் வாட்ஸ்அப் பட்டன் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுற ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த இப்போ மொத்த பப்பீஸ் வந்து 6 பப்பி இருக்குது, அதில் 6 குட்டி கொடுத்துடலாம். ஏன் 10 to 12 மெம்பர்ஸ் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக அந்த 10லேருந்து 12 பேருக்கு குட்டி எடுக்க போகிற நேரத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து எடுக்க முடியாமல் போயிடுது. அதனால் எக்ஸ்ட்ரா பஃபராக ஒரு 4லேருந்து 5 பேர் நம்ம வச்சுக்கிறோம்.
ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக ஆஸ் ஏர்லி as பாசிபிள் மெசேஜ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from myself, Ramanathan. Bye guys.